வணக்கம். 2 கோர்ஸஸ்க்கான அனௌன்ஸ்மென்ட் வீடியோ இது. ஒண்ணு வந்து மாடல் ஆக்ஸிலரிஸ் கோர்ஸ். இது வந்து பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ண போறோம். ஈவன் பிகினர்ஸ் கேன் ஜாயின். இன்டர்மீடியேட் லேர்னர்ஸ் கேன் ஆல்சோ ஜாயின். அட்வான்ஸ்ட் லேர்னரா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா, இந்த 3 புக்ஸ் இருக்கு பாருங்க. கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி பிரஸோட 3 புக்ஸுமே நம்ம பார்க்க போறோம் இந்த கோர்ஸ்ல. எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர் பை ரேமண்ட் மர்ஃபி, இன்டர்மீடியேட் இங்கிலீஷ் கிராமர் பை ரேமண்ட் மர்ஃபி அண்ட் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் பை மார்டின் ஹியூயிங்ஸ். இந்த 3 புக்ஸ்ல இருக்கிற யூனிட்ஸையுமே ஒரு யூனிட்டையுமே நான் டீச் பண்ணி அந்த எக்ஸசைசஸையுமே சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இட்ஸ் கோயிங் டு பி ரெக்கார்டட் கான்டென்ட் சப்போர்ட்டட் பை வீக்லி லைவ் செஷன்ஸ். ஒரு வாரத்துல 3 செஷன்ஸ் நான் அப்லோட் பண்றேன். அந்த 3 செஷன்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வாரம் வர நீங்க லைவ் கிளாஸ்ல அது கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அது போக ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன் பை ரெனன் மார்டின், அதுலயுமே ஒரு சாப்டர் இருக்குல்ல மாடல் ஆக்ஸிலரிஸ், அதையுமே படிச்சிடலாம். ஓகே, திஸ் வில் பி a complete course on model auxiliaries. நிறைய பேருக்கு மாடல் ஆக்ஸிலரிஸ்ல தான் குழப்பம் வரதே. கேன் போடுறதா, குட் போடுறதா, மேயா, மைட்டா, என ரெண்டுமே பாசிபிலிட்டியை பத்தி தான் சொல்லுது. அது பத்தாம இந்த குட் எல்லாம் வந்து நம்ம பாஸ்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசென்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணுவோம், வுட்டும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால எதை எங்க போடணும் அப்படின்னு எப்பயுமே லேர்னர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட. நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், மாடல் ஆக்ஸிலரிஸ்ல ஒரு கோர்ஸ் பண்ணுவோம், டீட்டெயில்டா படிப்போம்னு. ஃபைனலி we are doing it. The course starts on the 21st of March. Okay, அதுக்கு இப்போ ஒரு ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு. அது வந்து இப்போ இந்த சண்டே the 17th of March க்ளோஸ் ஆயிரும். You can jump in before that. That's one thing, right? And the other one is on articles for beginners. இது வந்து ஒரு 1 day workshop. இந்த 17th சண்டே அன்னைக்கு காலையில 10ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும். இட்ஸ் a 6 hour intensive workshop. நடுவில் ஒரு 1 hour லஞ்ச் பிரேக் இருக்கும். ஓகே, சண்டே நீங்க வந்து ஃபுல் டேயுமே இதுல ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்ப நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு மீதி செஷன்ஸை வந்து நீங்க ரெக்கார்டட் கான்டென்ட்டா பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் யூ வில் பி பார்ட் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப். அதுல கூட உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கலாம். இந்த செஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு லைவ் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன பெரிய அட்வான்டேஜ்னா அப்பப்பே நீங்க டவுட்ஸ் கேட்கலாம், உடனே டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். அதோட ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு நம்ம அது சம்பந்தமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸும் வந்துடும். ரைட், சும்மா ரெக்கார்டட் கான்டென்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். பட் லைவ் கிளாஸ்ல இருக்கும்போது மற்றவங்க கேட்குற டவுட்ஸ், அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ற விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 கோர்சஸ்க்கான லிங்க்ஸுமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறேன். யூ ஆர் வெல்கம் டு ஜாயின் போத் த கோர்சஸ். இந்த மாடல் ஆக்ஸிலரிஸ் வந்து ஒரு 2.5 months வரைக்கும் போகும். 25 to 28 செஷன்ஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், இந்த கோர்ஸ் கான்டென்ட் ஷேர் பண்றேன். இந்த யூனிட்ஸ் எதை பத்தி நம்ம படிப்போம் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர், மைட், கேன் அண்ட் குட், மஸ்ட், மஸ்ன்ட், நீட்ன்ட், ஷுட், ஐ ஹாவ் டு, வுட் யூ லைக், ஐ வுட் லைக், ஐ யூஸ் டு, இதெல்லாம் வந்து எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர் புக்ல இருக்கிற யூனிட்ஸ். இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர்ல அதே மாதிரியே நம்ம திருப்பியும் கேன் குட் பத்தி படிப்போம். ஆனா கொஞ்சம் லெவல் வந்து கூட இருக்கும். கேன், குட் அண்ட் பி ஏபிள் டு. இது ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் பேசுறப்ப இந்த குட்டையும் ஏபிளையும் சேர்த்து சொல்றது, கேனையும் ஏபிளையும் சேர்த்து சொல்றது பார்த்துருப்பீங்கல்ல. நம்ம காமன் எரர்ஸ்ல எல்லாம் கூட அதை சொல்லியிருக்கிறோம்ல, அப்படி வராதுன்ட்டு. ஒண்ணு இதை சொல்லணும், இல்லைன்னா ஏபிள் டு. அதெல்லாம் இதுல படிப்போம். could do and could have done, must and can't, may and might 1, may and might 2. அப்ப அவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. மே அண்ட் மைட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 யூனிட்ஸ் நம்ம படிக்க போறோம். have to and must, mustn't, needn't. இது வந்து நம்மளுக்கு எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர்லயும் இருக்கு, இன்டர்மீடியட்லயும் இருக்கு. அப்போ கொஞ்சம் விஷயங்கள் நம்ம இதுல படிப்போம்னு அர்த்தம். should 1, should 2. 2 யூனிட்ஸ் ஷுட்டை பத்தியே படிக்கிறோம். I had better, it's time, அப்புறம் would,
wood எவ்வளவு படிச்சாலும் நம்மளுக்கு பத்தாதுன்னு இருக்கும். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அத படிக்கலாம். Can, could, would you, etc. Requests, offers, permission and invitations. அப்புறம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர்ல அதே மாதிரி திருப்பியும் கேன், குட், பி ஏபிள் டு அண்ட் பி அலவுட் டு, இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் கான்டென்ட். ஸோ நீங்க இசென்ஷியல்லையும் இன்டர்மீடியட்லையும் அது படிச்சு புரிஞ்சிருந்தாதான் இதை படிக்கிறப்ப இது புரியும். will, would and used to, may and might, possibility, must and have to, needn't, don't need to and don't have to, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், should, ought to and had better, இதெல்லாம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர்ல பார்ப்போம். ஸோ டோட்டலி 25 யூனிட்ஸ் இந்த 3 புக்ஸ்ல இருந்தே படிப்போம். இப்போ கூட இந்த மார்னிங் கிளாஸ்ல இந்த would and used to அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அப்புறம் ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன் ரெனன் மார்டின், அதுலயுமே ஒரு சாப்டர் இருக்குது இல்ல, ரெனன் மார்டின்ல மோடல் ஆக்ஸிலரிஸ் பத்தி இருக்கிற சாப்டரையும் அதுல இருக்கிற எக்ஸசைசஸையும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ், thorough knowledge கிடைச்சிடும் மாடல் ஆக்ஸிலரிஸ் பத்தி. அதோட வெறும் it doesn't stop with just knowing things. It will enable you to use these model auxiliaries confidently when you communicate. பேசுறப்பையும் சரி எழுதுறப்பையும் சரி, அந்த because they have different shades of meaning, right? So possibilityக்கு நம்ம மேயும் சொல்லுவோம், கேனும் சொல்லுவோம். ஸோ எப்ப மே போடணும், எப்ப கேன் போடணும், அதே மாதிரி கட்டாயமா இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து மஸ்டும் போடுவோம், ஹேவ் டு போடுவோம். இதெல்லாம் யூடியூப் வீடியோஸ்லயும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா நம்ம சேனல்ல மோடல் ஆக்ஸிலரிஸ் பத்தி நிறைய லெசன்ஸ் கிடையாது. ஸோ when you join this course you will benefit a lot. Okay, that's one thing. கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க மற்ற டீட்டெயில்ஸும் அதில் போய் பார்த்துக்கலாம். The second thing I want to share with you is about the one-day workshop on articles that we'll be doing this Sunday, the 17th of March. காலையில 10 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் 6 hours இன்டென்சிவா படிப்போம். ஒரு யூனிட்டும் பார்த்துட்டு அதோட எக்ஸசைசஸ் எல்லாம் பார்ப்போம். ஆர்டிகிள்ஸ்ல நிறைய இருக்கு விஷயங்கள். ஒரு தனி கோர்ஸே நம்ம 20 hour கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்ல வந்து நீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஆர் அ பிகினர், திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட்? ஸோ இது வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும் ரெக்கார்டிங்ஸ்க்கு. ஸோ நீங்க சண்டே இந்த 6 hours இதுல ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கூட காலையில மட்டும்தான் வர முடியும்னா வரலாம், இல்ல ஆஃப்டர்நூன் தான் வர முடியும்னா வரலாம். மீதியெல்லாம் நீங்க ரெக்கார்டட் செஷன்ஸாவே பார்த்துக்கிறதுனால பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வர டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும்னா கூட இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம். ஓகே, ஸோ அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த ஆர்டிகிள்ஸ் ஒர்க் ஷாப்போட லிங்க் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே நிறைய பேருக்கு மோடல் ஆக்ஸிலரிஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ யூ கேன் புட் an end to the confusion, right? I welcome you to join the courses, one day course as well as the detailed course on model auxiliaries. அங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.